பழைய பாம்புன்னு சொல்லி பாம்பை பார்த்துட்டு கூடாது. பாம்பு எங்க கிடைக்கணும்? நாங்க சொல்ற இந்த பாம்பு அது நல்லா கோட் சூட்டு போட்டு டைலாம் கட்டி மனுஷன் மாதிரி இருக்கும், ஆட்சி செய்யும், மினிஸ்டரா இருக்கும், முனிசிபாலிட்டிக்கு ஹெட்டா இருக்கும். சொல்ல முடியாது. அது உங்க வீட்லயும் இருக்கும், உங்க தாய் தகப்பனா கூட இருக்கும். இப்படி எல்லாம் பழைய பாம்புன்னு சொல்லி பாம்பை தேடக்கூடாது. அதனால தான் படம் போடல. பாம்பு படத்தை போட்டு அப்ப பாம்பை தேடுவோம். பாம்பு என்ன பண்ணிச்சு பாவம்? பழைய பாம்புன்னு ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் படைத்த காட்டு மிருகங்களிலே தந்திரம் உள்ளதுன்னு சொல்லி அதுக்குள்ள பூந்து விட்டான் சாத்தான். இப்ப அதை முழுமையாக ஆண்டவரும் ஒப்பு கொடுத்து விட்டார். பாம்பு என்றால் சாத்தான், இது ஒரு அடையாளமாக. அதனால பழைய பாம்புன உடனே பாம்பை தேடாமல் அந்த பாம்பின் கிரியைகள் எங்கெங்க இருக்குதோ அந்த மனுஷர்களை தேடணும். இந்த பழைய பாம்பின் கிரியை உள்ள ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்வார்கள். மோசம் போகணும்ல, பழைய பாம்புக்கும் மோசம் போகணும். இதுதான் இந்த லைனை நல்லா படிச்சுக்கோங்க. பழைய பாம்பு மோசம் போகும். அந்த மோசம் போகிற வழிகள்லாம் என்ன எப்படி இருக்குன்னா, தேவன் இல்லை, இயேசு இல்லை, இதுங்கெல்லாம் அறிவாளிகள் மாதிரி பேசுவாங்க. பழைய பாம்பு தாக்கப்பட்டவர்கள், நானே தேவன், நான் தான் தேவன், என்னதான் வாங்குறீங்க? தேவன் இல்லை. கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், சர்ச்சைக்கு போக வேண்டாம், ஆராதனை செய்ய வேண்டாம், வேதம் படிக்க வேண்டாம், எல்லாம் நான் கொடுக்குறேன், நான் தான் தேவன். அது சும்மா எவ்வளவு நேரத்துக்கு? கீழே விழுற வரை தான். பாம்பு என்ன செய்யும்? தரையை நக்கும், மண்ணை தின்னும். அவங்க மண்ணை தின்ற வரை தான் சும்மான்னு சொல்லுவாங்க. ஆனா மண்ணை தின்ன போகிறார்கள். என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.